வருஷம் வந்து 8/5/2025 அன்னைக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடக்குது. இது வந்து எதுக்காக அந்த சடங்கு செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து உங்களுடைய குலதெய்வத்தினுடைய படத்து முன்னாடியோ அல்லது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படத்து முன்னாடியோ இந்த திருக்க வந்து நீங்க மாத்திக்கலாம். அன்பு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த சித்திரை மாதம்னாலே வந்து திருக்கல்யாணம் அப்படிங்கிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு நடக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த சரடு மாத்துறது அப்படிங்கிற ஒரு விழா வந்து அன்னைக்கு வந்து அம்பாளுக்கு வந்து 2 புரோகிதர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சிவனுக்கு பார்வதிக்கு மாற்றி மாற்றி மாலை மாற்றுவாங்க. அப்போ வந்து சரடு மாற்றுறதுன்னு ஒரு நிகழ்ச்சி வரும். அப்போ சிவன்கிட்ட இருந்து அந்த புரோகிதர் வந்து அந்த தாலியை எடுத்து அம்பாளுக்கு கட்டுவாங்க. அந்த நிகழ்வு வந்து ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்தில் நடக்கும். இந்த வருஷம் வந்து 8/5/2025 அன்னைக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடக்குது மதுரையில். அப்போ இந்த மதுரையில் அதுக்கு கல்யாண மண்டபத்துமே தனியாக கோயிலுக்குள்ளேயே இருக்குது, அந்த மண்டபத்துக்கு முன்னாடி நடக்கும். அந்த நாளில் வந்து எல்லா பெண்களும் வந்து தன்னுடைய கயிறு, நம்ம வந்து அம்மா முன்னாடி ஐயா சுந்தரேஸ்வரர் முன்னாடி வந்து அந்த சரடை வந்து அந்த கயிறு இருக்கிறப்பவே வந்து அந்த கயிறுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த முத்தை எடுத்து அந்த தாலிக்கு வச்சு அந்த தாலி சரடுக்குள்ளே கோர்த்து அதை முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்புறம்தான் நம்ம வந்து பழைய கயத்தை நம்ம அவுத்து எடுத்து போடணும். இது வந்து எதுக்காக அந்த சடங்கு செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், தாலி சரடுங்கிறது கணவனுடைய ஆயுளை பற்றிய விஷயம். ஒவ்வொரு பெண்ணுடைய ஜாதகத்திலும் 8ஆம் இடம் தான் கணவனுடைய ஆயுளை கொடுக்கக்கூடிய இடம். தன்னுடைய ஆயுளும் அங்கே தான் இருக்குது, ஆனால் கணவனுடைய ஆயுளும் அங்கே தான் இருக்குது. அதனால தான் 8ஆம் இடம் வந்து தாலி பாக்கியம் சொல்லக்கூடியது. அந்த தாலி பாக்கியம் நிலைக்கணும், கணவனுடைய ஆயுள் நிலைக்கணும்னா அந்த தாலி சரடை வந்து நாம் வந்து சித்திரை மாதம் வரக்கூடிய அந்த திருக்கல்யாணத்தன்னைக்கு நாம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், எப்படி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மங்களகரமாக இன்றைக்கும் இருக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம குடும்பத்தில் சுமங்கலியாகவே நீங்கள் காலம்பூரா இருப்பீங்க. உங்களுடைய கணவனுக்கும் ஆயுள் பலம் இருக்கும், நீங்களும் ஆயுளோடு இருப்பீங்க. அந்த ஒரு அற்புதமான பலன் வந்து இந்த சித்திரை திருவிழாவில் இந்த திருக்கல்யாணத்தில் நடக்குது. அனைத்து பெண்களும் தவறாமல் சுமங்கலிகள் அனைவரும் சுமங்கலிகளுக்கு உங்களால் முடிஞ்ச சிறிய தானமாவது ஒரு வளையலோ ஒரு கண்மையோ ஒரு குங்குமம், தாளம்பூ குங்குமம் சொல்லுவாங்க, இது மாதிரி தாமரை குங்குமம், தாளம்பூ குங்குமம், இது மாதிரி ஏதாவது ஒரு குங்குமத்தை அவங்களுக்கு தானமாக கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் அந்த நாளில் சரடை மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஆயுள் பலம் உண்டு, உங்கள் கணவனுக்கும் ஆயுள் பலம் உண்டு. ஒரு சிலர் வந்து மீனாட்சி கோயிலுக்கு போய் நான் திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் செய்ய முடியல, இப்போ வந்து டோக்கன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி டோக்கன் சிஸ்டம் நமக்கு டோக்கன் கிடைக்காம வருத்தப்படுறோங்க அப்படின்னா, உங்கள் வீட்டிலேயே அந்த திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தினுடைய படத்து முன்னாடியோ அல்லது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படத்து முன்னாடியோ இந்த திருக்க வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ இந்த சரடை மாற்றும்போது அந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் யாரெல்லாம் தாலி கட்டுறீங்களோ அவங்களுக்கு அந்த பலன் முழுமையாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.